ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ பொரியல் தான். ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பூ க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு 2 பார்ட்ஸ் வந்து இதில் தேவையில்லாதது இருக்கும். அதை மட்டும் நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாமே வந்து நீங்கள் கட் பண்ணி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு வாழைப்பூலாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த இது மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு, எனக்கு அது பேர் கரெக்டாக தெரியல, சொல்லலை. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் குக்கிங் ஆயில், கடுகு, உளுந்து இதெல்லாமே சேர்த்து நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். பட் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வாழைப்பூ வந்து கொஞ்சம் குக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் நிறையா இருக்கும். அதனால தான் டைம் ஆகும். க்ளீனிங் ப்ராசஸ் வந்துட்டு நீங்கள் வந்து எப்போவுமே குக்கிங் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதில் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதில் வந்து வத்தல் இப்போ எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் இல்லை வத்தல் கூட இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ ஆட் பண்ணிடலாம். வாழைப்பூ வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே வைக்கக்கூடாது. இதை வந்து கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம சோறு வடிப்போம் இல்லையா, அந்த தண்ணியில் வந்து நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா வாழைப்பூ வந்து கருக்காது. நான் அதனால் தண்ணியில் வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறது போட்டலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து வதக்கும் போது அதெல்லாம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். வாழைப்பூவில் வந்து தண்ணி கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி ஊற இந்த மாதிரி இதை வந்து கற்காமல் இருக்கிறதுக்காக போட்டு வைக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து தண்ணி வர்றது தான். வாழைப்பூவில் வந்து தண்ணி வராது. நம்ம நல்லா புழிஞ்சு போட்டுக்கோங்க. எப்போவுமே வாழைப்பூ வந்து கட் பண்ண அந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வாழைப்பூ வந்து கருக்காது. இப்போ வந்து நம்ம வாழைப்பூ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. உப்பு போட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இல்லைன்னா வந்துட்டு வாழைப்பூ வந்து திறந்தே வச்சு குக் பண்ணும்போது கருத்துரும். நான் எடுத்துருக்கு ஒரு வாழைப்பூ தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு 1.25 டீஸ்பூன், சின்ன ஸ்பூன், ஒரு 1.25 ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன். உங்களோட வாழைப்பூ அனுசரித்து நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா உப்பு வந்து எல்லா பூவோடு நல்லா சேர்ந்துருக்கணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா வாழைப்பூ நம்ம தண்ணி இருந்ததில்ல புழிஞ்சோம் இல்லையா, அதில் உள்ள தண்ணி மட்டும்தான் அந்த வாழைப்பூவில் வந்திருக்கு. நல்லாவே அந்த தண்ணி வேறு எதுவுமே சேர்க்காம அதிலே நல்லா வேக வச்சிடலாம். அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்தை அனுசரித்து நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா வாழைப்பூ வந்து ரெடி ஆகிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக ஒரு கை வந்து திருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிட்டு, இது வந்து நீங்கள் இதே சேம் மெத்தடில் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். தேங்காய் இஷ்டம் தேங்காய் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.